ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு. அதுக்கு கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். பச்சரிசியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை எப்படி தயார் பண்ணணும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது ரெண்டையும் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் உருண்டை உடையாமல் நல்லா கெட்டியாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு வானலில் சோம்பு, மிளகு, பட்டை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இது இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்புலையும் அரிசிலையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து அதில் உப்பு சேர்த்துக்கலாம். குச்சி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த மாவில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உடையாமல் பிடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். உருண்டை பிடிச்சாச்சு. இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் செட் பண்ணி இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து பட்டை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் மல்லித்தூள்லேயே மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இப்போ தேவையான அளவு தண்ணி தேய்ச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மறைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதித்ததும் நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த குழம்புல போட்டுக்கலாம். நல்லா உருண்டை நல்லா ஊறி போகணும், நல்லா வேகணும். அந்த கிரேவி எல்லாம் அந்த டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கணும். பார்த்திங்களா, ஒரு உருண்டை கூட உடையில நல்லா பதமாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான், பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ வரும், வாட்ச் பண்ணி லைக் போடுங்க. தேங்க்யூ.